ஏண்டா நம் திருநர் குலகத்துக்கே அப்படி இருக்கும்போது ஏதாவது பெருசாக திருட வேண்டும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல யோசனை. அதோ தெரியும் அம்மன் ஆலயம். அந்த அம்மன் ஆலயத்திலே அதை திருடி விட்டால் காலம் முழுவதும் கூட்டத்தில் இருக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். அதனாலே இப்போது செல்ல வேண்டும். ரொம்ப கம்மியாக இப்போ 150 ரூபா கொடுத்து தெரியாது அதை பார்த்தாயா அப்பனாயிரம். இப்ப செல்ல வேண்டும். அந்த அம்மன் சிலைய கலவரத்தால் அவர் வந்திருக்கிறார். பார்த்தாயா கலவரம் நேரத்தில் அழகான பெண்கள் கேட்கிறது. இன்னொரு முறை உடம்புல ஒரு தலை இருக்காது. பெண் சிலை யார் என்று பிடி. யார் என்று பார்க்க யார் என்று பார்க்க வேண்டும். இந்நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவன் ஐயா. நான் பிறந்த வருடியாகவே என் பெற்றெடுத்த தாய் தந்தையோ இறந்து விட்டார்கள். என் நாட்டில் நானும் அனாதையாக வாழ்ந்து வரும் நேரத்தில் யார் எவர் என்று தெரியாமல் அழகாக இருந்தாரே என்று ஒருவரை காதலித்தேன். காதலித்த பாவத்திற்காக அறியாத வயதில் தெரியாதனமாக நான் ஒன்று சேர்ந்ததால் நான் என் வயிற்றிலே குழந்தையானது சுமந்து கொண்டேன். கழுத்திலே தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏற்கின்றேன். ஆனால் அவரோ காலம் முழுவதும் மனைவியாக வரக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது, காதலியாக வாழ்ந்துவிடு என்று சொன்னார். கழுத்திலே தாலி கட்டவிட என்றாலும் பரவாயில்லை, என்னை உயிரோடு விட்டுவிடுங்கள், எங்கேயாவது சென்று நான் காணாப்படமாக பிழைத்துக் கொள்கிறேன் என்று கேட்கின்றேன். கருவை கலைத்தால் உயிர் வாழ்வாய், இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லி என்னை கொல்ல துணிந்து ஓடோடி வருகிறார். நீயும் நானும்
காதல் காதலாக மட்டும் வாய்ப்புடைய தவிர கணவன் மனைவி கிடையவே கிடையாது. கழுத்தில் தாலி கட்டுங்களா காலம் முழுவதும் கணவன் மனைவியாக காலடிகளையும் விடுத்து கிடக்கின்றேன். கேட்கிறேன், இந்த கருவெளி கலைக்க முடியுமா முடியாதா? நான் இறுதியாக சொல்லுகின்றேன், அதுவும் உறுதியாக சொல்லுகின்றேன். என் உடலில் உயிர் உள்ளவரை என் வயிற்றில் வளரும் கருவை என்னால் கலைக்கவே மறித்தாயோ இனிமேல் எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். இருப்பதை விட இறப்பது ராஜா அப்படி சொல்லாது நடத்தால் இப்படி உரைத்து விட்டால் என் வாழ்க்கை என்னாவது? அப்படி என்றால் நான் சொல்வதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? மனசாட்சி இல்லாத மனிதர் பேசுவது நியாயம்தானா?
படுபாவி, நான் ஒரு மனிதனை காதலித்திருக்க வேண்டும். உன்னை போல மிருகத்தை காதலித்தேன், நினைத்தால் வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். நீ எல்லாம் மனிதனா? மனிதன் என்று சொல்வதற்கு வெட்கமாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது. 1000 வார்த்தை எடுத்துரைத்தாலும் சரி, என்னை அடித்து சித்திரவதை செய்தாலும் சரி, என் உடலில் உயிர் உள்ளவரை என் வயிற்றில் வரும் கருவை என்னால் கலைக்கவே முடியாது. முடியாது. இதுதான் உன் முடிவா? ஆமாம். இப்போது உன் இன்ன சேர் மட்டும் பாரு. யாரோ ஒரு முருடன் ஒரு பெண்ணை துவைத்து செல்கிறார். இந்த மதிபதி நாட்டிலே அந்த வீர மாகாளியம்மன் ஆலயத்திலே அனுதினமும் பூஜை செய்கிறேன். கோயிலுக்கு பூஜை செய்யலாம் என்று வருகின்ற நேரத்திலே யாரோ ஒரு முருடன் ஒரு பெண்ணை துரத்தி செல்கிறார். அவனை விடக்கூடாது. என்ன? என் காதலர் இறந்து விட்டார். ஐயோ அம்மா! என் ஆசை மணாலா, என் நண்பு காதல். வாய்த்திருந்து பேசுகளத்தான், அழாதே காவேரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்களத்தான். உலகத்தில் உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது. கழுத்திலே தாலி இல்லாமல் நிறமாத கர்ப்பி பின்னாக இருக்கின்றேன். இனிமேல் என்னை யார் ஏற்றுக்கொள்வார்களத்தான்? கண் விடுத்து பாருங்களத்தான், வாய்த்திருந்து பேசுகளத்தான். என் ஆசை மணாலா, என் நன்மை காதலா. அத்தா என்னங்க? அத்தா அத்தா அத்தா. ஐயோ அம்மா! எத்தனையோ மணி விளக்கு தலைவாவும் காலடியில் என் நம்பிக்கையில் ஒளி விளக்கு, நம்பிக்கையில் ஒளி விளக்கு. ஆண்டவனே
முருகையா காதலன் அநியாயமாக இறந்து விட்டாரே ஐயா. யார் எவர் என்று தெரியாமல் அநியாயமாக என்னுடைய காதலனையே சாகரித்தது நியாயமாக தெரிகின்றதா? இது நீதியா தர்மம் தானா ஐயா? அம்மா, நான் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இவன் உன்னை அடித்தான், உதைத்தான், சித்திரவதை செய்தான், கொலை செய்ய ஓடி வந்தான். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இவனை அடித்தேன், கொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை. ஆமாம், நீ யார்? உன்னுடைய பெயர் என்ன? இவனுடைய கதை என்ன? இதே நாட்டை சார்ந்தவள் ஐயா. என்னுடைய பெயரோ காவேரி. சின்னம் சிறு வயதாக இருக்கும் பொழுதை பெற்றெடுத்த தாய் தந்தை இழந்த பாவி ஐயா. என்னோடு பிறந்த அண்ணனோ தம்பியோ யாருமே கிடையாது. யாருமே இல்லாத நேரத்தில் அனாதையாக வாழ்ந்து வந்தேன். அழகாக இருந்தாரே என்று இவருக்கு காதலித்த பாவத்திற்காக ஐயா அறியாத வயதில் தெரியாத்தனமாக நான் ஒன்று சேர்ந்து விட்டேன். ஒன்று சேர்ந்ததால் என் வயிற்றிலே குழந்தையானது வளர்ந்தது. குழந்தை வளர்ந்த பிறகு கழுத்திலே தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டேன். ஆனால் இவரோ காலம் முழுவதும் என்னை காதலியாக மட்டும்தான் வாழ முடியும், எனக்கு மனைவியாக வரக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார் ஐயா. கழுத்திலே தாலி கட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, என்னை உயிரோடு விட்டுவிடுங்கள், எங்கேயாவது சென்று காணாபிடமாக பிழைத்துக் கொள்கிறேன் என்று காலை பிடித்து மன்னாடி கேட்டேன் ஐயா. நிறமாத கர்ப்பிணி பெண் என்று மனசாட்சியே இல்லாமல் என்னை அடித்து துன்புறுத்தி என்னை கொல்லவே துணிந்தார் ஐயா. இறைவனாக பார்த்து இவருடைய உயிரையே எடுத்து விட்டார் ஐயா. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் மீண்டும் மாநிலத்தில் வரப்போவதில்லையே. என் காதலனை என்னை பிரிந்து மாண்டி கிடைக்கின்றார். இவர் எடுத்து தகனம் செய்வதற்கு கூட அருகதையற்ற பாவியாக நிற்கின்றேனே அம்மா. நானே எடுத்து அடக்கம் செய்து விடுகிறேன். இனிமேல் உலகத்தில் நான் எப்படி உயிர் வாழ முடியும்? அப்படியே நான் உயிர் வாழ்ந்தாலும் கழுத்திலே தாலி இல்லாமல் நிறமாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றேன். என்னை தாசி என்று பேசுவார்களா தவிர உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது. இந்த பாவி இனிமேல் இந்த எந்த உயிரை வைத்திருக்கவே கூடாது. எங்கேயாவது சென்று என் உயிரையே விட்டு விடுகின்றேன். யாருமே இல்லை என்று நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன். ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, உனக்கு ஒரு அண்ணனாக இருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன். என்னை நம்பு ஐயா. உலகத்திலே வருகின்ற விருந்தாளிக்கு கூட 3 நாள் விருந்துதான் ஐயா. நான் யார் எவர் என்று தெரியாத உங்களுக்கு எனக்கு நீங்கள் எப்படி ஐயா அடைக்கலம் தர முடியும்? எப்படி? இந்த மதிபுரி நாட்டிலே அந்த வீர மாகாளியம்மன் ஆலயத்திலே அனுதினமும் நான் பூஜை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியும்
எனக்கு என் மனைவிக்கும் குழந்தையே கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஆலயத்தில் நாங்கள் பூஜை செய்து கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் என் மனைவி உன்னை பார்த்தால் பத்திரமாக கவனித்துக் கொள்வார். அருகாமையில் தான் என் வீடு இருக்கிறது, வாமா போகலாம். ஐயா, உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். என்னம்மா? என் காதலர் அடித்த அடியால் எனக்கு இடுப்பு வலி வந்து விட்டது ஐயா. இடுப்பாளியா? மனைவி இருக்கம்மா. வலி வேதனை தாங்கவே முடியவில்லை ஐயா. சீக்கிரமா போ அம்மா. யாராவது காப்பாற்றுங்களே. ஐயோ அம்மா, அம்மா. தாயி, நான் கும்பிட்ட தெய்வம் கைவிடல. என் வீட்டுல அண்ணே என்ன போச்சு ஆடா மாடாது எனக்கு இடுப்பு வலி வந்ததல்லவா? ஆமா. அழகான ஆண் குழந்தை பிறந்து விட்டான் ஐயா. ஆண் குழந்தையா? உண்மை. மிக்க சந்தோஷம். இவன் பிறந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா பார்த்து சொல்லுங்கள். அந்த காளியம்மனோட அருளால நல்ல நேரத்துல நல்ல லக்னத்துல பிறந்திருக்கான். எதிர்காலத்துல இவன் சிறப்பா இருப்பான். இவனுக்கு பெயர் சூட்டு வேண்டும் இல்லையா? ஆமா. உடைய நாவினாலே சூட்டு விடுங்களே. ஆமா. உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கும். நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் மனசுக்குள்ள ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பேன். அதனால பூ விருப்பப்படியே நல்ல ஒரு பேரை நீயே வச்சிருமா. ஐயா, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பதே காணவில்லை. அப்படியா? என் மகன் பிறந்த நேரம் ஆனந்தமாக இருக்கின்றேன். ஆனந்தமாக இருக்கின்ற நேரத்தில் என் மகனுக்கு ஆனந்தம் நல்லா இருக்குமா? நான் கொஞ்சம் கூட நான் பாக்குறேன். ஏமா பச்சை உடம்பு இப்பெல்லாம் வந்து காரம் அதிகமா சாப்பிட கூடாதுமா. ஒரு கொஞ்ச நாளைக்கு காரம் குறைச்சு சாப்பிடு, குழந்தைக்கு ஆகாது. மகனை பாத்தியாமா? அவங்க அப்பன மாதிரியா முரட்டு பார்வை திருட்டு பார்வை அப்படியே பாக்குதுமா. விதை வந்து விளைந்தால் விளையும், பயிரானதா ஒன்று விளையும். இல்லம்மா மொச்சு மொச்சு பாக்குறான்னு சொல்ல வந்து காதலர் போலவேதான் இருப்பா. அப்படியே இருக்கிறான். ஐயா, என்னம்மா இருந்தாலும் என் மகன் பிறந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது. பெயர் சூட்டி விட்டேன். உங்களை என்ன ஒரு முறையாக எடுத்துக்கொள்வது? என்னை எப்படி கூப்பிடலான்னு நினைக்கிறேன். ஐயா, என்னம்மா என் கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லாத பாவி ஐயா. நான் சொல்லாதம்மா, நான் இருக்கிறேன். ஓரியா பிறந்த பாவி. நான் இருக்கமா நான் அண்ணா ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியே கூப்பிடு. என் மகனுக்கு என்ன ஒரு முறை? நான் வந்து தாய்மாமன் முறையாகுது. அவனுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை கொஞ்சம் விடாம ஒரு குறை இல்லாம நான் செய்யறமா. நீ வருத்தப்படாது. முறையிட்டு பார்த்தாலும் குறைவது வராது, இருக்க கூடாது. ஆமா ஆமா. இருந்தாலும் என்னம்மா? ஐயா, நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? ஏமா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உலகத்துல எந்த ஆம்பளை நம்ப முடியுது ஐயா? கடவுளே, நான் நம்பி மோசம் போனதெல்லாம் போதாதா? சரி சரி, இதுக்கு பிறகுதான் ஆம்பளை நம்பணுமா? சரிப்பா. அதனாலதான் அப்ப நான் எப்படி சத்தியம் செய்யணும்னு சொல்லு. என் கழுத்திலே தாழை இல்லாமல் தான் என் மகன் பிறந்தான் என்ற ரகசியம் என் மகனுக்கு தெரியவே கூடாது. தெரியலாம். எப்பொழுது தெரிய வேண்டும்? அவனுக்கு என்று ஒரு பருவம் வர வேண்டும். வளர்ந்து வாலிபமாக வேண்டும்.
25 வயது நடந்த பிறகுத்தான் என் வாழ்க்கையிலே நடந்த சோக கதைகள் என் மகனுக்கு தெரிய வேண்டும். அதற்கு முன்பதாக காலத்தின் சூழ்நிலையால் நான் மாண்டு விட்டாலும் சரி, உன்னுடைய வளர்ச்சி சொல்லால் சுட்டரிக்க மாட்டேன் என்று ஒரே ஒரு சத்தியம் செய்து தாருங்கள். இவ்வளவுதானே? சரிம்மா, உன்னுடைய விருப்பப்படி உன்னுடைய மகன் வாழ்ந்து வாலிபனாகி 25 வயதை கடந்த பிறகுதான் இவன் பிறப்பின் ரகசியத்தை நான் சொல்லுவேன். இதுவே சத்தியம். காவேரி 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 எங்கிருந்தோ வந்து ஒரு அண்ணன் தங்கை என்ற ஒரு உறவை ஏற்படுத்தி விட்டு இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து என் கரத்திலே கொடுத்து விட்டு மாண்டு விட்டாய் அம்மா. காளியம்மா தாயே, உனக்கும் கண் இல்லையா? இந்த ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த ஒரு உயிரை நீ விட்டு கொடுக்க கூடாதா? இதெல்லாம் உன்னுடைய சோதனை தானா? இந்த குழந்தையை நான் எப்படி காப்பாற்றுவேன்? சரி, ஆண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டு மீண்டும் வரப்போவதில்லை. நான் செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் இந்த உன்னை எழுத்து அடக்கம் செய்துவிட்டு இந்த குழந்தை எதிர்காலத்திலே சிறம் சிறப்பாக நான் வளர்த்து காட்டுகிறேன். சிறப்பாக வளர்த்து விட்டேன். பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கிறார். அவன் வீட்டிற்கு குழந்தையாக வந்த நேரம் என் மனைவி கருவுற்றாள். எனக்கு ஒரு மகள் பிறந்தாள். அவளுக்கு பதுமை என்று பெயர் வைத்து இருவருமே பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தங்கை மகன் ஆனந்தனை பார்க்க வேண்டும். ஆனந்தா Yeah.
இது குரல் வெண்பா. அந்த காலத்து இல்லத்தரசிகள் நெல்லை ஒளிவிட்டு குத்தும் போது பாடி விண்ணசியில் வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகளும் கண்ணுறங்குமா. அப்பேற்பட்ட வளமையான வளம் பெற்ற பயன் நம் நாடு. புள்ளி நுனியின் மேல் திணை அரிசியோட சிறிதாக உள்ள பணிவு பெரிய பனமரத்தின் அளவான நிலை காட்டுவது போல் பாடப்பட்ட குரல் வெண்பா மிக பெரிய பொருளை தன்னுள் கொண்டுள்ளது என்று கபிலர் எடுத்துரைத்தார். அப்பேற்பட்ட கபிலர் பிறந்த அந்த பூமியிலே ஓர் அங்கமாக விளங்கக்கூடாது இந்த மணிமுடி நாடு. இந்த மணிமுடி நாட்டிலே அறிவுமுகத்துக்கு தங்கை மகனாக ஆனந்தன் என்ற பெயர் பெற்று ஏழ்மையான நேர்மையாக வாழ்ந்து வருகின்றேன். சென்று என்னுடைய தாய் மாமாவை பார்க்க வேண்டும். மாமா ஆனந்தனை காணவில்லையே. சரி, வரட்டும், பார்க்கலாம். ஆனந்தா, ஆனந்தா, நீ என்றென்றும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த மாமனுடைய ஆசை. அதட்டும் மாமா. மாமா, நண்பர்களோட விளையாட போயிருந்தேன். ஆமா, கொஞ்ச நேரம் கூட என்ன விளையாட விட மாட்டேங்கிறேன். கூப்பிடுறீங்க உடனே. எதற்காக என்ன அழைத்தீர்கள்? ஆனந்தா, நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீங்க? உனக்காக. எனக்காக? பதுமை அங்கே காத்து கொண்டிருக்கிறார். எனக்காக பதுமை அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா. நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனக்காக ஏன் காத்திருக்கணும்? ஒன்றும் புரியவில்லை. புரியலையே. அதாவது என்னுடைய மகள் பதுமை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க போகிறேன். போதும் மாமா. உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறீங்க. ஆமா மாமா, நான் ஒரு நாள் கூட என்னுடைய தாய் மாமன் மகள் தானே என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவ்வாறு அவரை அந்த பார்வை கூட பார்த்தது கிடையாது. சின்னஞ்சிறு வயதில் இருந்து நாங்கள் ஒன்றாக வளர்ந்தோம், ஒன்றாக படித்தோம், ஒரே குடும்பத்தில் வாழ்ந்திருக்கின்றோம். ஒரு நாள் கூட அவள் மாமன் மகளை நினைத்ததில்லை. என் தங்கையாகத்தான் நினைத்து வருகின்றேன். அப்படி இருக்கும்போது அவளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க போறீங்களா? நீங்க சொல்றது எதுவுமே நடக்காது மாமா. ஆனந்தா, மாமா, சிறு வயதிலே ஒரே வீட்டில் வளர்ந்தாலன்னே, ஒரே வீட்டில் வாழ்ந்தாலன்னே, ஒரே பள்ளியில் படித்தாலன்னே, அவன் உனக்கு மாமன் மகள். உண்மைதான். நீ முறை மாப்பிள்ளை. என்றைக்கா இருந்தாலும் பதுமை கழுத்துல நீ தான் தாலி கட்டணும். ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா? சின்னஞ்சிறு வயதிலிருந்து என்னுடைய தங்கையாகவே நினைத்து அவளை வளர்த்து ஆளாக்கிட்டு விட்டேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய மனைவியாக நான் எப்படி அவளை நினைக்க முடியும்? நீங்க சொல்றது எதுவும் நடக்காது. நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம். கல்யாணம் சரியா போயிடு, கல்யாணம் சரியா போயிடு, இதேதான் சொல்லிக்கிட்டீங்க. நான் சொல்வது நீங்க கேட்க மாட்டீங்களா? மாமா, சரியா போயிடலாம். ஆனா போங்க மாமா. எந்த நேரம்